Good afternoon. Good afternoon. Another session to sit before God's word. இன்னொரு இந்த செய்தியிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோம். You know, while I was growing up, I was thinking, Lord, if I follow Christ, will I ever succeed in life? நான் வளர்ந்து வரும்போது இப்படி யோசித்தது உண்டு. ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றினால் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நான் வெற்றி பெற முடியுமா என்று. Like if somebody hits me here, I have to show the other one. யாராவது என்னை இப்படி அறைந்தால் நான் இன்னொரு கன்னத்தை அல்லவா காட்ட வேண்டும். I should not take revenge. என்னால் பழிவாங்க முடியாதே. I should forgive. நான் மன்னிக்க வேண்டும். I should love. நான் நேசிக்க வேண்டும். I should pray for the welfare of other people, especially people who hurt me. நான் மற்றவர்களுடைய நலனுக்காக ஜெபிக்க வேண்டும், குறிப்பாக என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே. Can I survive in this world? இந்த உலகத்தில் அப்படி நான் வாழ முடியுமா? I struggled a lot with that question. அந்த கேள்வியோடு கூட எனக்கு அதிக போராட்டம் இருந்தது. And Jesus lived like that and he was crucified, so most probably I thought it's going to be a very hard time. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி வாழ்ந்தபோது கடைசியில் அவர் சிலுவையில் அல்லவா அடிக்கப்பட்டார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையும் கூட மிக கடினமாகத்தான் இருக்க போகிறது என்று நான் யோசித்தேன். But then I realized I invited Jesus as my savior. ஆனால் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்திலே, therefore ஆகவே I should live the way he likes. அவர் விரும்புகிற வண்ணமாக நான் வாழ வேண்டும் என்று யோசித்தேன். If I say I like Jesus but I don't like the cross, எனக்கு இயேசுவை பிடிக்கும் என்றும் ஆனால் எனக்கு சிலுவை எனக்கு பிடிக்காது என்றும் சொல்வேனானால், then there is a problem with my salvation. என்னுடைய ரட்சிப்பிலே ஏதோ பிரச்சனை இருக்கு என்று தான் அர்த்தம். Years went by. அப்படியாக காலங்கள் கடந்து சென்றது. I started teaching the Bible. நான் வேதத்தை நான் போதிக்க ஆரம்பித்தேன். Again the same question came. மறுபடியும் அதே கேள்வி வந்தது. Lord, I am teaching forgiveness, non-retaliation and all these good things to people. ஆண்டவரே, நான் மன்னிப்பை குறித்தும் விதமாக பழிவாங்க கூடாது என்றும் நல்ல விஷயங்களை எல்லாம் நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். Can they survive in this world? இப்படி நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட முடியுமா? They will become like a mix of Mahatma Gandhi and Buddha. அப்படியானால் அது மகாத்மா காந்தியும் புத்தாவும் ஒன்று சேர்ந்து கலந்து வாழ்ந்தது போல வல்லவா இருக்கும். These questions disturbed my mind a lot. என்னுடைய மனதை இப்படிப்பட்ட கேள்விகள் அதிகமாக பாதித்தன. Then I always came back to the day of salvation. அப்படி வரும்போது நான் எப்பொழுதுமே நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளுக்கு நான் திரும்பி வருவேன். If I accepted Christ as my personal savior, என்னுடைய சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு விட்டால், then this is the only way which God will accept. இந்த ஒரே ஒரு வழிமுறையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். Whether I survive or not is not the question. நான் அப்படி வாழ முடியுமா இல்லையா என்பது கேள்வி அல்ல. Did I obey or not is the question. நான் கீழ்ப்படிந்தேனா இல்லையா என்பதுதான் கேள்வி. So today we are going to talk about a very important topic called as self image and media. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை நாம் சிந்திக்க போகிறோம். Self image, நம்முடைய சொந்த அடையாளம் மற்றும் ஊடகம், and the media மற்றும் ஊடகம். So see, you don't have to worry about media. பாருங்கள், நீங்கள் ஊடகத்தை பற்றி அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. Because technology will keep on developing. காரணம், நம்முடைய தொழில்நுட்பம் அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. There was a time when there was no paper. அதாவது பேப்பர் கூட இல்லாத காலகட்டங்கள் இருந்தன. Then somebody invented paper and a printing press. அதுக்கப்புறம் அந்த பேப்பரையும் அதுக்கப்புறம் அச்சிடக்கூடிய அந்த இயந்திரத்தையும் ஒருவர் கண்டுபிடித்தார். Now we have mobile phones and computer. இப்பொழுது நமக்கு மொபைல் போன்கள் இருக்கிறது, கம்ப்யூட்டர்கள் இருக்கிறது. God only knows what we'll have in 10 years from now. தேவனுக்கு தான் தெரியும் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னவெல்லாம் இருக்கும் என்று. Technology will evolve. அவ்விதமாக தொழில்நுட்பம் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. I am afraid one day during Lord's Supper time everybody will get a message, cup or bread, click if you are taking it.
அங்கே இன்னும் சில வருடங்களுக்கு அப்புறமாக இப்படி இருந்தால் கூட ஆச்சரியம் இல்லை. இவ்விதமாக நம்முடைய பந்தியின் போது இங்கே இப்பொழுது உங்களுக்கு அப்பமா திராட்சரசமா இப்பொழுது எடுத்து விட்டால் கிளிக் பண்ணுங்கள் என்று சொல்லி வரும். Technology will keep on improving and people will always misuse it. அவ்விதமாக தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே தான் இருக்க போகிறது. ஜனங்கள் அதை தவறாக பயன்படுத்தி கொண்டே தான் இருக்க போகிறார்கள். Media is not a person. ஊடகம் என்பது ஒரு நபர் அல்ல. We are people. நாம் தான் மனிதர்கள். If we have a problem with media, it is not media's problem, it is our problem. நமக்கு ஊடகத்தோடு அதை கையாளுகிறதில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை அந்த ஊடகத்தினால் அல்ல, நம்மால் தான். Therefore you have to make sure you understand media properly. ஆகவே நீங்கள் இந்த ஊடகத்தை பற்றிய சரியான புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு அவசியம். We who are using the media are important. நாம் அந்த ஊடகத்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் நாம் தான் மிக முக்கியம். If we have a spiritual problem, நமக்கு ஆவிக்குரிய பிரச்சனை இருக்குமேயானால் then the media will make it worse. அதை இந்த ஊடகமானது இன்னும் அதிக மோசமாக்கிவிடும். Therefore it is very important not to blame media. ஆகவே இந்த ஊடகத்தை குறை சொல்லாமல் இருப்பது மிக முக்கியம். Because media is very useful. காரணம் ஊடகம் என்பது நல்ல பயனுள்ள ஒன்று. All these planning can be done through computers and digital WhatsApp communication, all kinds of things. நாம் இவ்விதமான காரியங்களை திட்டமிடுகிற விஷயத்தை எல்லாம் அதிகமான ஊடகத்தை பயன்படுத்தி மிக எளிமையாக நேர்த்தியாக நம்மால் செய்ய முடிகிறது. வாட்ஸ்அப் போன்ற காரியங்கள். And we can all join good WhatsApp groups and learn so many things. நாம் நல்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்புகளிலே நாம் இணைந்து கொண்டு अनेक நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் முடியும். So there is a use for media. ஆகவே இந்த ஊடகத்தினால் சில பயன்கள் இருக்கிறது. But if media is destroying you, ஆனால் அந்த ஊடகமானது உங்களை அது சீர்கெடுத்துக் கொண்டிருந்தால், then the problem is not with media. அந்த பிரச்சனையானது அந்த ஊடகத்தினால் அல்ல. Problem is with you. அந்த பிரச்சனை உங்களால் தான். You see, once there was a man sitting by the well and smoking. ஒரு முறை ஒரு மனுஷன் அவன் ஒரு கிணற்றுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டு அவன் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான். Satan came by. பிசாசு அந்த பக்கம் வந்தான். He said, don't smoke. After you smoke, you will sleep and you will fall into the well. நீ புகை பிடிக்காதே. அப்படி புகை பிடித்துக் கொண்டிருந்தால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாக உனக்கு தூக்கம் வந்து நீ அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து விடுவாய் என்று. And Satan went by. அப்புறம் பிசாசு போய்விட்டான். He continued smoking. அவன் தொடர்ந்து புகை பிடித்துக் கொண்டே இருந்தான். Satan came the second time. பிசாசு மீண்டுமாக அந்த வழியே வந்தான். I told you first time, you don't stop smoking and you move away from the well, otherwise you will fall into it. அதுக்கப்புறம் மீண்டுமாக சொன்னான், நான் உனக்கு ஒரு முறை சொன்னேன் அல்லவா, இப்படி நீ உட்கார்ந்து புகை பிடித்துக் கொண்டு இருக்காதே, நீ மீண்டுமாக செய்தால் திரும்ப நீ உள்ளே விழுந்து விடுவாய். Satan went away. திரும்பியாக அவன் போய்விட்டான். After 1 hour, Satan came back the third time. மூன்றாவது முறை ஒரு மணி நேரம் கழித்து அந்த பிசாசு மீண்டும் வந்தான். He got so angry. அவனுக்கு மிக கோபம் வந்து விட்டது. I told you twice, just stay away from the well. ரெண்டு முறை ஏற்கனவே சொல்லிவிட்டேனே, இந்த கிணத்தை விட்டு தள்ளி ஒதுங்கி நில்லு என்று. Then the man got up very angry. அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு ரொம்ப கோபம் வந்து அவன் எழுந்தான். I will sit wherever I want to sit. What is to you? நான் எங்கு வேண்டுமானால் உட்காருவேன், உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். Satan said, அப்பொழுது பிசாசு சொன்னான், problem is, பிரச்சனை என்னன்னா, if you fall into the well, நீ அந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டேனா, people will say, ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, I pushed you. நான் தான் உன்னை தள்ளி விட்டேன்னு. That's a problem. அதுதான் பிரச்சனை. So many times we are the problem. அநேக நேரத்திலே பிரச்சனை நாம் தான். But we will quickly blame media, WhatsApp, Facebook for our problems. நம்முடைய பிரச்சனையை வைத்துக்கொண்டு நாம் மிக சீக்கிரமாக ஊடகத்தையோ வாட்ஸ்அப்பையோ ஃபேஸ்புக்கையோ நாம் பழி சொல்லி விடுவோம். If people with spiritual problems start using digital media, ஆவிக்குரிய பிரச்சனைகள் உடைய ஒரு மனுஷர்கள் அவர்கள் இந்த ஊடகங்களை பயன்படுத்தும் போது their spiritual problem will get worse. அவருடைய ஆவிக்குரிய பிரச்சனை இன்னும் அதிக மோசமாகிவிடும். So if you want to use media today, ஆகவே இன்று நீங்கள் ஊடகத்தை பயன்படுத்த விரும்பினால், and any other technology that will come 10 years from now, இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அப்புறமாக வரப்போகிற எந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டுமானாலும், unless and until you change, நீங்கள் மாறாத வரை you will have the same problem every time. ஒவ்வொரு முறையும் எல்லா நேரங்களிலும் அதே பிரச்சனை தான் இருக்கும். Some hundreds of years ago people discussed printing and spiritual life.
அநேக அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையை அச்சிட வேண்டும் என்று ஜனங்கள் யோசித்தார்கள். Because that was a new technology. காரணம் அது ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பம். Now we are discussing digital media and spiritual life. இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையும் டிஜிட்டல் மீடியாவையும் நாம் ஒன்று சேர்ந்து நாம் பேசுகிறோம். Technology will keep on changing. விதமாக தொழில்நுட்பம் அது தொடர்ந்து மாறிக்கொண்டே வரும். Spiritual life will remain as it is. Jesus Christ remains forever. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது அப்படியே இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றென்று மாறாதவராகவே இருக்கிறார். So to begin with, I would like to clarify that if we are discussing media, then the media is not a person. You are the person, and if you have a problem with media, then we are the problem. அங்கே ஆகவே இதை நான் பேசுவதற்கு முன்பாகவே தெளிவுபடுத்த விரும்பக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். நாம் இந்த ஊடகத்தை பற்றி பேசும்போது ஊடகம் ஒரு நபர் அல்ல. இரண்டாவது, இந்த ஊடகத்தினால் ஒரு பிரச்சனை இருந்தால் அது அந்த ஊடகத்தினால் அல்ல, அது நம்மால் தான் அந்த பிரச்சனை. So our topic is media and self-image. ஆகவே இப்பொழுது நம்முடைய தலைப்பு ஊடகமும் சுய அடையாளமும். So let us talk about self-image. நம்முடைய சுய அடையாளத்தை பற்றி முதலில் நாம் பேசலாம். Self-image is what we think about ourselves. இந்த சுய அடையாளம் என்று சொன்னால் நாம் நம்மை குறித்து என்ன யோசிக்கிறோம். How do I look? நான் எப்படி பார்ப்பதற்கு நான் எப்படி இருக்கிறேன்? How do I think? நான் எப்படி யோசிக்கிறேன்? How is my personality? என்னுடைய ஆழ்தன்மை எப்படி இருக்கிறது? How is my ability? என்னுடைய திறமை எப்படி இருக்கிறது? Am I smart? நான் மிக புத்திசாலியாக இருக்கிறேனா? Am I spiritual? நான் ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறேனா? All kinds of things. What you think about yourself. இப்படி எல்லா விஷயங்களும் நீங்கள் உங்களை பற்றி என்ன யோசிக்கிறீர்கள்? Sometimes this happens because most of the time when you grow up, lot of factors will influence such things. ஏனென்றால் நீங்கள் வளர்ந்து வரும்போது இந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஏனென்றால் காலங்கள் அப்படி மாறி வருகிறது. For example, if your family said that on Sunday you have to wear white and white. ஒரு உதாரணத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் வெள்ளை உடை white and white தான் நீங்க போடணும்னு சொல்லிவிட்டால், And if you believe that white and white means holy, அதாவது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் பரிசுத்தமாக இருக்கிறது என்று அர்த்தம் என்று நம்பினால், then you will have a wrong understanding of what holiness is. அப்படி நீங்கள் யோசித்து விட்டால் பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு தவறான ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கும். If that is the case, the only people who wear white and white most of the time are politicians. அப்படியானால் இந்த வெள்ளை ஆடை அணிந்திருக்க கூடியதை நாம் பார்க்கும்போது அநேக முறை அநேகர் அது அரசியல்வாதிகள் தான் அப்படி செய்திருக்கிறார்கள். Like that we end up believing so many things in life when we grow up. எப்படியாக நாம் வளர்ந்து வரும்போது நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டே இருப்போம். For example, if your father is not a very kind person, ஒரு உதாரணத்திற்கு உங்களுடைய தகப்பனார் அவர் ஒரு நல்ல இரக்கமுள்ளவராக இல்லை என்று வைத்துக் கொள்வோம். if he is beating you all the time, making fun of you, getting angry all the time, எப்பொழுதுமே உங்களை அடித்துக் கொண்டும் கேலி செய்து கொண்டும் கோபப்பட்டு கொண்டும் இருப்பாரேயானால், then when you open Matthew chapter 6, நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை திறக்கும்போது, and when you want to pray our Father in heaven, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நீங்கள் ஜெபிக்க விரும்பும்போது, our mind will have a struggle to call father because our understanding of father is already disturbed. தகப்பன் அல்லது பிதா என்று நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லும் போதே நம்முடைய மனதிலே சில ஒரு அழுத்தம் நமக்கு காணப்படும். காரணம் நாம் அவரை பற்றி நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த புரிந்து கொள்ளுதல். So by the time we grow up and become an adult, we have an understanding of who we are and how things are supposed to be. ஆகவே இவ்விதமாக நாம் வளர்ந்து வரும்போது நமக்கு நம்மை பற்றி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை பற்றி அந்த சிந்தனைகளும் கேள்விகளும் நமக்குள்ளே ஒவ்வொன்றாக வரும். But the problem comes when we are not satisfied by it. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், பிரச்சனை எப்பொழுது அது பிரச்சனையாக மாறும் என்றால், அந்த சிந்தனையிலே நாம் இன்னும் திருப்தி அடையாமல் இருக்கும்போது. That is a major concern. அதுதான் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். Let us take two kinds of people. ரெண்டு விதமான ஆட்களை நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். There are a lot of people who have everything in life. அதாவது ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உண்டு. They have good parents, நல்ல பெற்றோர்கள் உண்டு, lots of money, good job, ஏராளமான பணம் உண்டு, நல்ல வேலை இருக்கிறது, and they have good friends, நல்ல நண்பர்கள் அவர்களுக்கு உண்டு, they are very smart, அவர்கள் நல்ல புத்திசாலியான ஆட்கள்.
But they also commit suicide many times. ஆனால் அநேக நேரத்திலே அவர்களும் கூட அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். There are people who don't have all these things, இன்னும் அநேக மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இதெல்லாம் எதுவும் இல்லை, and they also commit suicide. அவர்களும் கூட தற்கொலை செய்து கொள்கிறார்கள். So what is the problem? அப்படியானால் இங்கே பிரச்சனை என்ன? Whether you have everything or not, உங்களுக்கு எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, when you are not satisfied by who you are, நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால், then you have a problem. உங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும். Then suddenly you get saved. திடீரென்று நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். People will say you are the child of God. ஜனங்கள் சொல்வார்கள், நீ இப்பொழுது தேவ பிள்ளையாக இருக்கிறாய், God has forgiven you. தேவன் உன்னை மன்னித்து விட்டார், You are going to heaven நீ பரலோகத்திற்கு செல்ல போகிறாய் forever. என்னென்றைக்குமாக. Still after some time, இன்னும் கூட சில நேரத்தில் இப்படி கேள்வி வரும், you will still feel dissatisfied about who you are. இன்னும் உங்களுக்கு நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து அதிருப்தி ஏற்படும். So whether you are a believer or not, நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் இல்லை என்றாலும், whether you have everything or not, உங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் இல்லை என்றாலும், there is a great chance that you will feel dissatisfied by who you are. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்கிறது வரும்போது உங்களுக்கு அதிருப்தி ஏற்படக்கூடிய சாத்தியமும் உண்டு. So when you are dissatisfied, திருப்தியோடு கூட ஊடகத்தை பயன்படுத்தும் போது, then you fall into trouble. நீங்கள் அதிருப்தியோடு கூட இந்த ஊடகத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு பிரச்சனையிலே நீங்கள் விழுந்து விடுவீர்கள். At first, media seem to give what nobody can give. முதலில் அந்த ஊடகத்தை பார்க்கும்போது ஒருவரும் நமக்கு கொடுக்காத அநேக விஷயங்கள் அது கொடுப்பது போல தோன்றும். For example, if I send a message, I will get instant reply. ஒரு உதாரணத்திற்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பும்போது உடனடியாக எனக்கு பதில் வரும். You give one message to God, you might have to wait 4 years to get one. நீங்கள் ஆண்டவருக்கு செய்தி அனுப்பினால் ஒருவேளை இன்னொரு பதில் வர்றதுக்கு 4 வருடம் கூட ஆகும். So media people will like. ஆகவே ஜனங்கள் ஊடகத்தை அதிகம் அவர்களுக்கு அதிலே விருப்பம் ஏற்படும். You share a photo, sharing gospel at Chennai Central Station. You take a selfie and send it. நீங்கள் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நான் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறேன் என்று ஒரு செல்ஃபி எடுத்து அப்படி அனுப்பும்போது Immediately 10 people will say like this and love and all kinds of emojis. உடனடியாகவே 10 பேர் இப்படி அவர்கள் அனுப்புவார்கள் மற்றும் லவ் போன்ற அநேக இமோஜிக்களை அவர்கள் அனுப்புவார்கள். For God to tell good, you have to die and go to heaven, and then God will say, good, well done my servant. ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்லது நீ நன்றாக செய்தாய் என்று சொல்வதற்கு நாம் இங்கே மரித்ததற்கு அப்புறம் பரலோகத்திற்கு போனதற்கு அப்புறம் தான் அதை நாம் கேட்க முடியும். So media seems to encourage us to do more things. That is what we feel. ஆகவே இந்த ஊடகமானது இன்னும் நாம் அநேக காரியங்களை செய்கிறதற்கு நம்மை உற்சாகப்படுத்துவது போல நமக்கு தோன்றுகிறது. Any good thing you do and put it in the media, instant reply, instant connection, praise the Lord, hallelujah, everything is fine. நீங்கள் செய்யக்கூடிய ஏதாவது நல்ல விஷயமாக இருந்தால் மீடியாவிலே போட்ட உடனேயே உங்களுக்கு அநேக பதில் வரும், அநேகர் கர்த்தரை துதிப்பார்கள். And slowly ஆனால் மெதுவாக you will stop disliking God. நீங்கள் தேவனை விரும்புவதை நீங்கள் குறைத்து விடுவீர்கள். Because God is not behaving instantly like media. காரணம் தேவனுடைய உடனடியாக அவர் நமக்கு பதில் கொடுக்கிறதில்லை. So there is a danger in using media if you are சுய அந்த அடையாளத்தில் இன்னும் திருப்தி அடையாதவர்களாக இருப்பீர்களானால் ஊடகத்தை பயன்படுத்தும் போது பிரச்சனை ஏற்படும். There is one more reason why your self image is important. உங்களுடைய சுய அடையாளம் மிக முக்கியமானது, அதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. Imagine you are alive and healthy today, tomorrow. விதமாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இன்றைக்கு நாளைக்கு நன்றாக இருக்கிறீர்கள். Imagine you are healthy 10 years from now. நீங்கள் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அப்புறமும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suddenly you will become old. ஆனால் திடீரென்று உங்களுக்கு வயதாக ஆரம்பித்து விடும். You can't see properly. உங்களால் சரியாக பார்க்க முடியாது. At that time there will not be even WhatsApp. அந்த நேரத்திலே வாட்ஸ்அப் கூட ஒன்றும் இருக்காது. And your body is so weak, you can't type anything, you will feel useless.
உங்களுக்கு சரீரம் மிகவும் பலவீனமாக மாறிவிடும், உங்களால் எதையும் டைப் செய்ய முடியாது, முற்றிலுமாக பயனற்றவர்களாக நீங்கள் உணர்வீர்கள். So if you don't feel a good self-image now, இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை பற்றி உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால், you will really get upset when you're old. உங்களுக்கு வயதாகும் போது உண்மையிலேயே உங்களுக்கு அது மிகவும் துக்ககரமாக மாறிவிடும். You can't preach, you can't sing, you can't walk, you can't think, you can't pray, you just sleep and tired all the time. உங்களால் பிரசங்கிக்க முடியாது, நடக்க முடியாது, போக முடியாது, பாட முடியாது, உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே உங்களுக்கு முற்றிலுமாக முடங்கி விடுவீர்கள். So it is important that you have a healthy self-image when you're young. நீங்கள் வாலிப வயதில் இருக்கும்போதே உங்களை பற்றிய சரியான உணர்வும் அறிவும் உங்களுக்கு இருப்பது மிகவும் அவசியம். Therefore, we will talk about self-image for some time. ஆகவே நம்முடைய சுய அடையாளத்தை பற்றி ஒரு சில நிமிடங்கள் நாம் பேசலாம். And the reason for its crisis. அது இல்லாமல் போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி. And how we should shape our self-image. நம்முடைய சுய அடையாளம் அல்லது வடிவத்தை நாம் எவ்விதமாக உருவாக்கி கொள்ள முடியும்? Because as believers, ஏனென்றால் ஒரு விசுவாசியாக, if you don't have a correct understanding of who you are, நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை பற்றிய ஒரு அறிவு உங்களுக்கு அதிகம் இல்லை என்றால், then we have a problem in spiritual life. நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு அது பிரச்சனையாக மாறிவிடும். Because without self image, ஏனென்றால் அந்த சுய அடையாளம் இல்லாத நிலைமையில், which is not biblical, அதாவது அது வேதத்தின்படி அல்ல, then if you start using media, நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் ஊடகத்தை பயன்படுத்தும் போது, then it will cause more trouble. இன்னும் அதிக பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொண்டு வரும். So today we will not be discussing about crisis of self image among unbelievers. இன்றைக்கு நாம் அவிசுவாசிகள் மத்தியிலே சுய அடையாளம் இல்லாமல் இருக்கும்போது என்ன நெருக்கடி ஏற்படும் என்பதை பற்றி பேச போகிறதில்லை. We will discuss a little bit about how people with God developed this problem. இந்த நம்ம விசுவாசிகளாக தேவனை கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த பிரச்சனை எவ்விதமாக உருவாகும் என்று நாம் பேச போகிறோம். Let us discuss few examples of people who are not satisfied with who they are and what they are. தாங்கள் யாராக இருக்கிறார்கள், என்னவாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து திருப்தி அடையாத சில நபர்களை பற்றி நாம் முதலில் யோசிக்கலாம். And when they were not satisfied, அவர்கள் அப்படி திருப்தி இல்லாமல் இருந்தபோது, and they usually made a mistake. அவர்கள் பொதுவாக அவர்கள் தவறு செய்தார்கள். The first example is Lucifer. முதல் உதாரணம் லூசிஃபர். In the Bible we know that he was the head of the choir department. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் அந்த பாடல் பாடுகிற குழுவினருடைய தலைவனாக இருந்தான். He was greatly honored in heaven. அவன் பரலோகத்திலே அதிக கனம் பொருந்தியவனாக இருந்தான். But then he had pride and he said, if I am singing so well, why can't I become like God? அவன் அதற்கப்புறமாக வீழ்ந்து போனான், பெருமை வந்தது. அவன் நினைத்தான், என்னால் நன்றாக பாட முடிகிறதே, அப்படியானால் நான் ஏன் தேவனாக மாற முடியாது என்று. God said, get out. ஆண்டவர் சொன்னார், எழுந்திரு. This is the only one instance where God said, get out from heaven. அங்கே இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்திலே தான் நீ பரலோகத்தை விட்டு ஓடிவிடு என்று வெளியேற்றினார் தேவன். What was the reason? அதனுடைய காரணம் என்ன? Pride. பெருமை. And we think that proud people will go to heaven. நாம் நினைக்கிறோம் அப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்கள் பரலோகத்திற்கு போவார்கள் என்று. Pride is the only emotion with which God says, get out. இந்த பெருமை என்கிற இந்த ஒரே ஒரு உணர்வை தான் தேவன் பார்க்கும்போது வெளியேறு என்று சொல்லுகிறார். So it's very important that to understand that Lucifer had a crisis of self image. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிசாசுக்கு அவனுக்கு இந்த சுய அடையாளத்தை குறித்த தவறான கண்ணோட்டம் வந்தது. And he made a mistake. அவன் அதனால் தவறு செய்தான். Next example is Adam. அடுத்த உதாரணம் ஆதாம். Adam was very happy. ஆதாம் நன்றாக சந்தோஷமாகத்தான் இருந்தான். And serpent said, you will become like God, knowing good and evil. பிசாசு சொன்னான், நீ தேவனை போல மாறுவாய், உனக்கு நன்மை தீமை நீ அறிந்து கொள்ளுவாய் என்று. Suddenly Adam and Eve were not very satisfied by who they are. உடனடியாகவே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாங்கள் யாராக இருக்கிறோம் என்பதில் திருப்தி இல்லை. We are God's creation. நாம் தேவனுடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். And God says, don't eat. தேவன் சொல்லி இருக்கிறார், இதை புசிக்க கூடாது என்று. What is he hiding? ஆனால் அப்படியானால் தேவன் எதை மறைத்து வைக்கிறார்?
And they were not very happy with who they are. அவர்கள் தாங்கள் யாராக இருக்கிறோம் என்பதில் அவர்களுக்கு திருப்தி இல்லை. Instead of obeying God, they also disobeyed God. தேவனுக்கு கீழ்ப்படிகிறதற்கு பதிலாக அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். Next example is Cain. அடுத்த உதாரணம் காயின். Both Cain and Abel submitted the offering. காயினும் ஆபேலும் ரெண்டு பேருமே காணிக்கைகளை படைத்தார்கள். And when God accepted Abel's offering, ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். Am I that stupid that nobody should accept my offering? அங்கே நான் என்ன என்னுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்காமல் இருப்பதற்கு நான் என்ன முட்டாளா என்று கேட்டார். He must have felt dissatisfaction with God. அவன் அவிதமாக தேவனிடத்தில் ஒரு திருப்தி இல்லாத தன்மையில் அவன் இருந்தான். So he said, I'll go kill my brother Abel. நான் போய் என்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்று போடுவேன் என்று யோசித்தான். Again, when the moment you are not satisfied with who you are before God, then we make mistake. மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், நாம் தேவனுக்கு முன்பாக நாம் யாரா இருக்கிறோம் என்பதில் திருப்தி காணவில்லை என்றால் நாம் தவறு செய்து விடுவோம். Next example is Abraham. அடுத்த உதாரணம் ஆபிரகாம். God said, I will give you a son. கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். Through your child I will make you, I'll give you children as stars in the sky. உன்னுடைய குமாரன் மூலமாக உனக்கு பெரிய சந்ததியை நான் கொடுப்பேன், வானத்து நட்சத்திரங்களின் எண்ணிக்கை போல. Abraham said, Lord, no, my servant will replace me. God said, no, I will give you a son. அப்பொழுது ஆபிரகாம் சொன்னார், நான் என்னுடைய வேலைக்காரன் இருக்கிறான், அவன் என்னுடைய குமாரனுக்கு பதிலாக அவன் இருக்கட்டும் அப்படி என்று சொல்லும்போது தேவன் சொன்னார், இல்லை உனக்கென நான் ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று. Finally he was not very satisfied with who he is. கடைசியிலே அவன் தான் யாராக இருக்கிறேன் என்பதிலும் கூட அவன் திருப்தி அடையவில்லை. Then he made the mistake of Ishmael. அவன் இஸ்மவேல் என்னும் அந்த தவறை செய்து விட்டான். Bible is full of examples. There are two more. இன்னும் ரெண்டு இருக்கிறது. வேதத்தில் இப்படியாக அநேக உதாரணங்கள் இருக்கின்றன. Next is Moses. அடுத்து மோசே. When God said, you do this thing for me, Moses said, Lord, I am like this, I am not good, I am slow to speak. He gave a lot of excuses. கர்த்தர் சொன்னார், நீ இன்னென்ன காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைக்கும் போது அவன் சொன்னான், இல்லை கர்த்தாவே, நான் இதையெல்லாம் செய்ய முடியாது, நான் திக்குவாயும் மந்த நாவும் உடையவனாக இருக்கிறேன் என்று சாக்கு போக்கு சொன்னான். Because he was not satisfied with who he is, he started telling excuses. அவன் தான் யாராக இருக்கிறேன் என்பதில் திருப்தி இல்லாமல் இருந்தபடியினாலே அவன் சாக்கு போக்குகள் சொல்ல ஆரம்பித்தான். He was about to make a mistake, but that God graciously survived him. அவன் தவறு செய்கிறதற்கு சற்று முன்பதாக இருந்தான், கர்த்தர் மிக கிருபையாக அவனை அதிலிருந்து காப்பாற்றினார். Finally it is the nation of Israel. கடைசியில் இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கிறோம். They said, you are our God, we will worship you, we will sacrifice to you, we will build a temple, no problem, good. அங்கே அவர்கள் நினைத்தார்கள், ஆம் நீர்தான் தேவன், உமக்கு பலி செலுத்தினோம், நாங்கள் தேவாலயத்தை கட்டினோம், இதெல்லாம் நல்ல விஷயம். But they were not happy with that arrangement. They were not happy with who they are as a country. ஆனால் அவர்களுக்கு தாங்கள் தேசமாக தாங்கள் யாராக இருக்கிறோம் என்பதில் அவர்களுக்கு திருப்தி இல்லை. So they said, God, we want a king like Gentiles. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், கர்த்தாவே, எங்களுக்கு புறஜாதிகளிடத்திலே இருக்கிறதை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்றார்கள். So they were not happy with God as the king. தேவன் அவர்களுக்கு ராஜாவாக இருக்கிறார் என்பதில் அவர்களுக்கு திருப்தி இல்லை. They had a crisis of who they are. அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை குறித்து அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். And they asked for a king instead of God. அவர்களுக்கு தேவனுக்கு பதிலாக தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் தேடினார்கள். And in their history they fought many wars. அவர்கள் சரித்திரத்திலே பார்க்கும்போது அநேக யுத்தங்களை செய்தார்கள். When they were about to fight a war against Assyrians and Babylon, அவர்கள் அசீரியர்களுக்கு எதிராகவும் பாபிலோனியர்களுக்கு எதிராகவும் அவர்கள் யுத்தம் செய்யும் போது, especially against Assyria, குறிப்பாக அசீரியர்களுக்கு எதிராக God said, you come to me and take rest, I will fight for you. கர்த்தர் சொன்னார், நீங்கள் என்னிடத்திலே வந்து நீங்கள் அமர்ந்திருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று. But they were not very happy. ஆனால் அவர்களுக்கு அதிலே சந்தோஷம் அவ்வளவு இல்லை. They went after chariots to Egypt. அவர்கள் எகிப்தில் இருக்கக்கூடிய ரதங்களை பின்தேடி போனார்கள். They said, we will buy the fastest chariot. அவர்கள் நினைத்தார்கள், மிக வேகமாக போகக்கூடிய ரதங்களை நாம் வாங்குவோம். And faster weapons from Egypt. அங்கே எகிப்திலிருந்து அவிதமான நவீன ஆயுதங்களை நாம் வாங்குவோம். And then we will fight and win the war. அதற்கப்புறம் நாம் யுத்தம் செய்து நாம் போரில் வெற்றி பெறுவோம் என்றார்கள். They were not very happy because of
God's commands. தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளில் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லை. Just read that verse, Isaiah chapter 30. நீங்கள் அந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் வாசியுங்களேன். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் Read 1 and 2. 1, 2 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினால் விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். So God was not happy because they didn't like their identity, self-image as a country. இவர்களை பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமும் ஏற்படவில்லை. காரணம், இவர்கள் தாங்கள் யாராக இருக்கிறோம் என்பதில் தங்களுடைய அடையாளத்தில் அவ்வளவு திருப்தியற்றவர்களாக இருந்தார்கள். And Bible notes why they didn't like it. அவர்கள் அவிதமாக அவர்களுக்கு விருப்பமில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. It is in 15 and 16 verses. அது 15, 16 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்திருக்கிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். So what that means is they didn't like their image as, how can I fight a war when God says, you return to me, take rest and have confidence in me, I will fight for you. They didn't like it. நீங்கள் மனம் திரும்பி வந்து அமர்ந்திருங்கள், நீங்கள் அமெரிக்கையாகவும் நம்பிக்கையோடும் கூட இருங்கள், அப்பொழுது நீங்கள் யுத்தத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லும் போது அவர்களுக்கு இந்த போதனை அவர்களுக்கு பிடிக்கவில்லை, விருப்பமாக இல்லை. They couldn't trust like that. அவர்களால் இந்த விஷயத்தை நம்ப முடியவில்லை. So they made a mistake. ஆகவே அவர்கள் தவறு செய்தார்கள். So all these things, examples are cited to let you know that even after you become a child of God, you will struggle with your self image. ஆகவே இந்த எல்லா உதாரணங்களையும் நான் சொன்னதற்கு காரணம், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறினதற்கு அப்புறமும் கூட உங்களுக்கு உங்களுடைய சுய அடையாளத்தினால், உங்களுக்கு அதை குறித்த சிந்தனையினால் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது. See, we are not supposed to struggle, okay? Because we are child of God. நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே நாம் அவ்வளவு நாம் போராட கூடாது. சொல்ல போனால் we are forgiven by God. நாம் தேவனாலே மன்னிக்கப்பட்டவர்கள். Spirit is in us. நமக்குள் ஆவியானவர் இருக்கிறார். We are all powerful. நாம் எல்லா வல்லமையும் நமக்கு உண்டு. But why are we then struggling with this self image? அப்படியானால் இந்த சுய அடையாளத்தோடு கூட நமக்கு ஏன் போராட்டம் ஏற்படுகிறது? Why are we not proud of being a child of God? ஏன் நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்பதில் நமக்கு பெருமை ஏற்படுகிறதில்லை? The reason is, அதனுடைய காரணம், when we are related to God, God wants us to live according to his wishes. நாம் தேவனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதற்கு அப்புறமாக தேவன் அவருடைய ஐஸ்வரியத்தில் நாம் நம்பிக்கை வைத்து வாழும்படி விரும்புகிறார். That is where we struggle. அங்கேதான் நமக்கு பிரச்சனை வருகிறது. We want to live the way we want. நாம் விரும்புகிறபடி வாழ நாம் விரும்புகிறோம். The moment we decide to live the way we want and not according to God, we will have a crisis of self image. நாம் வாழ விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்று விரும்பும் போது அந்த நேரம் முதற்கொண்டே நாம் தேவன் வாழுகிறபடி வாழாமல் நாம் பிரச்சனைக்குள்ளே நாம் போய்விடுகிறோம். We will not be able to enjoy God's fellowship. தேவனுடைய ஐக்கியத்தை நம்மால் கண்டு சந்தோஷப்பட முடியாது. We will become very, very lonely. நாம் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக நாம் உணர்வோம். God is in our heart. நம்முடைய இருதயத்தில் தேவன் இருக்கிறார். But we will still feel lonely. ஆனாலும் கூட இன்னும் நமக்கு தனிமையாக நாம் உணர்வோம். We believe in a God who controls the whole world. இந்த முழு உலகத்தையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறோம். But we will still be anxious about our future. ஆனாலும் கூட நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் கவலையுடையவர்களாக நாம் இருக்கிறோம். We believe in a God who shows grace when we make mistakes and forgive us. நாம் தவறுகள் செய்யும்போது நமக்கு கிருபை அளித்து நம்மை மன்னிக்க கூடிய தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறோம். But we still are afraid of failure.
ஆனாலும் கூட நம்முடைய தோல்விகளை குறித்து நாம் பயத்திலே இருக்கிறோம். So when you have a crisis of your self image, you will go through pain. உங்களுக்கு இப்படிப்பட்ட சுய அடையாளத்தினால் வரக்கூடிய பிரச்சனை அல்லது நெருக்கடி வரும்போது நீங்கள் தவறு நிச்சயமாக செய்து விடுவீர்கள். So what is important at this hour is that you learn to develop a healthy self image. ஆகவே இந்த நேரத்திலே நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு ஆரோக்கியமான சுய அடையாளத்தை நாம் எவ்விதமாக உருவாக்கி கொள்ள முடியும் என்று. The best example of who overcame this crisis is the early church. நாம் இவ்விதமான ஒரு நெருக்கடியை மிக சுலபமாக மேற்கொண்டு வந்த ஒரு நல்ல ஒரு உதாரணம் யார் என்றால் ஆதி விசுவாசிகள். For example, early church had a lot of reasons to struggle with self image. ஆதி திருச்சபையினருக்கு அவர்கள் தங்களுடைய சுய அடையாளத்தை குறித்த ஏராளமான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்தன. For example, they had to share the gospel about Jesus, which was very shameful at that time. ஒரு உதாரணத்திற்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது அந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு வெட்கமான ஒரு விஷயம். Because they will have to say, my Jesus, my savior was killed by the Romans. ஏனென்றால் அவர்கள் சொல்ல வேண்டும், எங்கள் இயேசு எனது இரட்சகர், அவரை ரோமர்கள் கொன்று விட்டார்கள் என்று. Which is a very shameful thing to talk about your God. அது உங்களுடைய தேவனை பற்றி அவ்விதமாக பேசுவது என்பது சற்று வெட்கக்கேடான விஷயமாக பார்க்கப்பட்டது. Then they had to say that this Jesus who died rose again on the third day, which they cannot prove. அதற்கப்புறம் அவர்கள் சொல்ல வேண்டும், இவ்விதமாக கொலை செய்யப்பட்ட இந்த இயேசுவானவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார், அதையும் அவர்களால் நிரூபிக்க முடியாது, ஆயினும் அவர்கள் விசுவாசித்து சொல்ல வேண்டும். They still shared the gospel. அவர்கள் இன்னும் அந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். Then they had another problem. அதற்கப்புறம் அவர்களுக்கு மற்றொரு பிரச்சனை இருந்தது. If you share the gospel, you will be persecuted. நீங்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கு உபத்திரவம் ஏற்படும். Brother, please accept Christ as your savior, but you might go to jail. Okay, சகோதரனே, தயவு செய்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் ஜெயிலுக்கு நீங்கள் போக வேண்டும், சரியா என்று சொல்ல வேண்டும். So the early church had all the reasons not to share the gospel. ஆகவே அந்த ஆதி திருச்சபையினருக்கு இவ்விதமாக ஏராளமான பிரச்சனை இருந்தது. காரணம் அவர்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். They didn't think that, oh, my God was dead like a criminal on the cross. ஆகவே இப்படி எல்லா விஷயங்களும் என்னுடைய ஆண்டவர் அவர் ஒரு குற்றவாளியை போல சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்ல வேண்டும். My God resurrected on the third day, but I can't show it to them. என்னுடைய ஆண்டவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார், ஆனாலும் என்னால் அவர்களுக்கு அவரை காண்பிக்க முடியாது. My God said he will protect me, but I am still being persecuted. என்னுடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பார் என்று, ஆனாலும் கூட இன்னும் நான் உபத்திரவப்படுகிறேனே. So their self image had a lot of crisis point, but they overcame it, shared the gospel, and that's why you and I are here today. அவர்கள் அப்படியாக தங்களுடைய சுய அடையாளத்தை குறித்து அநேக நெருக்கடிகளை சந்தித்தாலும் கூட அவர்கள் இன்னும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். So history is full of people who struggle with the self image. இவ்விதமாக சரித்திரத்திலே பார்க்க போனால் ஏராளமான பேர் தங்களுடைய சுய அடையாளத்தோடு போராடினவர்கள் உண்டு. If you cannot find a Bible based self image, then you will have to go through a crisis. It mostly will end up in sin. நீங்கள் வேதாகம அடிப்படையிலான சுய அடையாளத்தை தேடி கற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட நெருக்கடிக்கு உள்ளாகும் போது நீங்கள் பாவம் செய்வீர்கள். So who are you? அப்படியானால் நீங்கள் யார்? What do you think about yourself? உங்களை பற்றி நீங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? If you say you are the child of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்களானால், if you say that this God is living in me, தேவன் எனக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் சொன்னால், if you say that you're going to heaven, நீங்கள் பரலோகத்திற்கு போகிறீர்கள் என்று நீங்கள் சொல்வீர்களானால், then the question is, why then are you struggling today? அப்படியானால் கேள்வி வருகிறது, இப்பொழுது உங்களுக்கு ஏன் இந்த போராட்டம்? Why are you anxious today? ஏன் இன்றைக்கு நீங்கள் கவலையுடையவர்களாக இருக்கிறீர்கள்? Why are you afraid today? ஏன் இன்றைக்கு நீங்கள் பயந்தவர்களாக இருக்கிறீர்கள்? Why are you like this today? ஏன் இன்றைக்கு நீங்கள் இவ்விதமாக இருக்கிறீர்கள்? Why is God not able to satisfy your heart? ஏன் உங்களுடைய இருதயத்தை தேவனால் திருப்திப்படுத்த முடியவில்லை? That is a question you need to solve. அந்த கேள்வியை தான் நீங்கள் தீர்க்க வேண்டும். But God has an answer. ஆனால் தேவனிடத்தில் பதில் உண்டு.
you are struggling with your self-image because you are trying to live according to how you like to live. உங்களுக்கு இவ்விதமான சுய அடையாளத்தினாலே நெருக்கடி வருகிறது காரணம் நீங்கள் நீங்கள் விரும்புகிற வண்ணமாக வாழும்படி விரும்புகிறீர்கள். The only way to develop a healthy self-image is to surrender in total to the will of God. நல்ல ஆரோக்கியமான சுய அடையாளத்தை எவ்விதமாக உங்களுக்கென உருவாக்கி கொள்ள முடியும் என்றால் நீங்கள் முற்றிலுமாக தேவனிடத்தில் உங்களையே அர்ப்பணிக்கும் போது மட்டுமே. The problem is when you want to live like Jesus, பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல இங்கே நீங்கள் வாழ விரும்பும் போது you will go through a lot of pain, உங்களுக்கு ஏராளமான வேதனைகள் வரும். and so you don't want that path. ஆனால் உங்களுக்கு அந்த பாதையில் செல்கிறதற்கு விருப்பம் இருக்காது. You don't want to do good works, நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது. but you want to have faith. ஆனாலும் கூட உங்களுக்கு விசுவாசம் வேண்டும் என்று விரும்புவீர்கள். You want to have faith but don't want to obey God the way God likes. உங்களுக்கு விசுவாசம் வேண்டும் என்ற விருப்பம் உண்டு, ஆனாலும் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழுகிறதற்கு விருப்பம் இல்லை. But you will choose to obey what causes less pain. ஆகவே நீங்கள் எது நமக்கு குறைவான வேதனையை கொடுக்குமோ அந்த வழியை தெரிந்து கொள்ளலாம் என்று நீங்கள் விரும்பி விடுவீர்கள். When your brother or a sister is in need, you will say, I will pray for you. நீங்கள் யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ அவசியத்திலே தேவையில் இருக்கும்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிடுவோம். When you want to say no, you will say, let me pray for God's will. நாம் என்னால முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக நான் கர்த்தருடைய சித்தத்திற்காக ஜெபிக்கிறேன் என்று நாம் சொல்லிவிடுவோம். So we are not fully many times committed to live for God's glory. நாம் தேவனுடைய நாம மகிமைக்காக முழுமையாக வாழுகிறதற்கு சில நேரத்திலே நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இல்லை. Unless and until we change our heart, நம்முடைய இருதயங்களை சிந்தனைகளை நாம் மாற்றிக்கொண்டால் ஒழிய, unless and until we welcome God, நாம் தேவனை நம்முடைய இருதயத்திலே நாம் வரவேற்காத வரையில், when God says forgiveness is powerful than revenge, we must accept it. நாம் தேவன் பழிவாங்குதலை காட்டிலும் நாம் மன்னிப்பது மிகப்பெரிய பலம் என்று சொல்லும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். When God says when somebody hits you here, show the other cheek, you must welcome it. ஒருவன் இங்கே உங்களை அறையும் போது மறுபக்கத்தை காட்ட வேண்டும் என்று தேவன் சொல்லும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Your self image should be the self image of Jesus Christ. உங்களுடைய சுய அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுய அடையாளமாக இருக்க வேண்டும். If you saved in the name of Jesus Christ, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று சொல்லும்போது, then your self image should be same as the self image of Jesus Christ. உங்களுடைய சுய ரூபம் அல்லது அடையாளமானது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுய ரூபத்தை போல அது இருக்க வேண்டும். Same as wedding, if you're getting married in the name of Jesus Christ, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு திருமணமாகிறது என்று நாம் சொல்லும்போது, then husbands should behave like the commands of Jesus Christ. அந்த கணவன் அவன் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படி வாழ வேண்டும். Therefore, whatever you do, if you do it in the name of Jesus Christ, ஆகவே நாம் எதை செய்தாலும் அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யும்போது, then you must follow the same commands of Jesus Christ. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதின்படியே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவீர்கள். The same is applicable of your self image. Who am I? அதே விஷயம் உங்களுடைய சுய அடையாளம் அல்லது சாயலிலே அது ஒத்துப்போகிறது. நான் யாராக இருக்கிறேன்? God says you are my child. கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்னுடைய குமாரனாக குமார்த்தியாக இருக்கிறாய். Believe it. அதை நீ நம்பு. God says I will take care of you. நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Believe it. அதை விசுவாசியுங்கள். God says I am with you till the end of the age. Believe it. நான் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நீங்கள் நம்புங்கள். God says you surrender to me, and if you abide in me and I abide in you, then you can do and live properly. கர்த்தர் சொல்லுகிறார் நீ உன்னை என்னிடத்தில் அர்ப்பணித்து விட்டு நீ என்னில் வாசமாயிருந்தால் நான் உனக்குள் வாசமாயிருப்பேன். அப்பொழுது நீ என்னென்றைக்குமாக நீ பராமரிக்கப்படுவாய், நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். That is our self image. அது நம்முடைய சுய அடையாளமாக இருக்கிறது. He is the vine, I am the branches. அவர்தான் திராட்சை செடி, நான் கொடியாக இருக்கிறேன். Unless and until I abide in Jesus, I cannot do anything. நான் கிறிஸ்து இயேசுவில் நிலைத்திராவிட்டால் என்னால் தனித்து ஒன்றும் செய்ய முடியாது. That is our self image. அதுதான் நம்முடைய சுய அடையாளமாக இருக்கிறது. And there is no sin which God's grace can forgive.
அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்க முடியாத எந்த ஒரு பாவமும் இல்லை. Therefore I go to him for repentance when I sin. ஆகவே நான் பாவம் செய்யும் போது என்னுடைய மன்னிப்பிற்காக நான் அவரிடத்தில் செல்லுகிறேன். That is my self image. அதுதான் என்னுடைய சுய சாயலாக இருக்கிறது. I need God. எனக்கு தேவன் அவசியம். I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். I will surrender to God. நான் முற்றிலும் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். And I will treat God's people with respect and dignity. நான் தேவனுடைய ஜனங்களை நான் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நான் பார்த்துக் கொள்வேன். And whatever problems I have, I will take it to God. நான் எனக்கு என்ன பிரச்சனை நேரிட்டாலும் அதை தேவனிடத்தில் நான் எடுத்து I will செல்வேன். wait for his will. நான் அவருடைய சித்தத்திற்காக காத்திருப்பேன். This is who I am. இதுதான் என்னுடைய சாயலாக இருக்கிறது. This is how I'm going to live. இப்படித்தான் நான் இனிமேல் வாழப் போகிறேன். I am not my own. நான் எனக்குரியவன் அல்ல. I belong to God. நான் தேவனுக்குரியவன். That is my self image. அதுதான் என்னுடைய சுய சாயலாக இருக்கிறது. If with this self image, இந்த சாயலோடு கூட if I use media, நான் இந்த ஊடகத்தை பயன்படுத்தும் போது no problem. எந்த பிரச்சனையும் வராது. Because your self image is not under crisis. காரணம் உங்களுடைய சுய அடையாளமானது ஒரு நெருக்கடிக்குள்ளாக இப்பொழுது இல்லை. So it is very important that you define and understand who you are. ஆக மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்ற ஒரு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். So if any one of you is struggling with your self image, I would like to read 2 verses to help you to surrender yourself as the child of God, so that you will have a very healthy self image. நீங்கள் உங்களுடைய சுய அடையாளத்தினால் மிக நெருக்கடிப்பட்டு நீங்கள் போராடி கொண்டிருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கும் வண்ணமாக உதவி செய்வதற்கு ஒரு 2 வசனங்களை வாசித்து காட்ட விரும்புகிறேன். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு நன்கு புரியும். Romans 12:1 and 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2. What is the secret of a healthy self image? ஒரு ஆரோக்கியமான சுய அடையாளம் வருகிறதற்கு என்ன ரகசியம்? The secret is that when you surrender to God your body and mind, நீங்கள் உங்களை முற்றிலுமாக உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய சிந்தனைகளையும் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது, Galatians says the Spirit of God will start working in your heart. கலாத்தியரிலே நாம் வாசிக்கிறோம், ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திற்குள் இருந்து கிரியை செய்வார் என்று. He calls it the fruit of the Spirit. அதை ஆவியின் கனி என்று நாம் வாசிக்கிறோம். And when the Spirit of God works in our hearts, ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் அவர் வேலை கிரியை செய்யும் போது, it will create a very healthy self image. அது ஒரு ஆரோக்கியமான சுய அடையாளத்தை நமக்குள் உருவாக்கும். You cannot create it. உங்களால் அதை உருவாக்க முடியாது. Only God can do it. தேவனால் மட்டுமே அதை செய்ய முடியும். Only the Spirit of God can do it. ஆவியானவரால் மட்டுமே அதை செய்ய முடியும். So these verses are designed to encourage you to surrender to the Holy Spirit, so that the Spirit will create in you a very healthy self image. இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியானவருக்கு உங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறதற்கு இது உங்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வசனங்களாக இருக்கும். அப்பொழுது ஆவியானவர் உங்களுடைய சுய அடையாளத்தை உருவாக்குவதற்கு அவர் உதவி செய்வார். The only way for Spirit to work is when you surrender. இந்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள் கிரியை செய்கிறதற்கான ஒரே ஒரு வழி, நீங்கள் அவருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது மட்டுமே. We will read the first 2 verses. நாம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Okay, so what that means is this: God is saying, present your bodies as a living sacrifice. இந்த வசனங்களுடைய அர்த்தம் இதுதான். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். That means God wants total surrender of your body and mind. என்னுடைய அர்த்தம், தேவன் உங்களுடைய சரீரங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் தேவன் முற்றிலுமாக பொறுப்பெடுக்க விரும்புகிறார். God is saying living sacrifice.
So the body is not a dead body. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியானால் உங்களுடைய சரீரம் அது இப்பொழுது செத்ததாக இல்லை. It has life, it has mind. அதற்குள் ஜீவன் இருக்கிறது, அதற்குள் சிந்தை இருக்கிறது. So God says present your body with a mind to God. ஆகவே வசனம் சொல்லுகிறது உங்களுடைய சரீரங்களை அதற்குள் இருக்கக்கூடிய சிந்தையோடு கூட தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும். Verse 2. இரண்டாவது வசனம். And when you do that, don't follow the pattern of the world, but be transformed in your mind. இதை செய்யும்போது இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நீங்கள் செய்யாமல் நீங்கள் உங்களுடைய மனம் புதிதாகி அதை செய்ய வேண்டும். So that you will have a healthy self image and you will prove what is good and acceptable and the perfect will of God. அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சுய அடையாளம் கிடைக்கும். அதை நீங்கள் அப்படி உங்களுக்கு கிடைக்கும்போது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று உங்களால் பகுத்தறிய முடியும். When people are born in this world, இந்த உலகத்திலே ஜனங்கள் பிறக்கும்போது they cannot control their self image. அவர்களால் தங்களுடைய சுய அடையாளத்தை கட்டுப்படுத்த முடியாது. Some are born to difficult parents. சிலர் மிக மோசமான பெற்றோர்களுக்கு பிறந்திருப்பார்கள். Some are born with different problems. சிலர் சில பிரச்சனைகளோடு கூட பிறந்திருப்பார்கள். Some had problems in school. சிலருக்கு பள்ளிகளிலே பிரச்சனைகள் இருக்கும். Some had beauty problem, weight problem, height problem, lot of problems. சிலருக்கு அழகு பிரச்சனை, உயர பிரச்சனை, உடல் எடை பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும். And we go through different experiences in life and we develop the wrong kind of self image. நாம் நம்முடைய வாழ்க்கையின் அப்படிப்பட்ட அநேக சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை வழியாக போகும்போது நம்மை குறித்த ஒரு தவறான ஒரு வியூகம் ஒரு அடையாளம் நமக்கே உருவாக்கி கொண்டிருப்போம். If I had a choice, எனக்கு நான் தெரிந்தெடுக்க முடியும் என்று வைத்துக் I கொண்டால் will choose my parents, I will choose their color, height, weight, ability and their spirituality, and I will choose a lot of things, but you couldn't choose anything. என்னால் விதமாக என்னுடைய பெற்றோர்களை தெரிந்தெடுக்க முடியும், என்னுடைய நிறத்தை தெரிந்தெடுக்க முடியும், என்னுடைய உயரம், எடை போன்ற என்னுடைய திறமைகள் போன்ற எல்லாவற்றையும் தெரிந்தெடுக்க முடியும். ஆனால் உங்களால் தெரிந்தெடுக்க முடியாது. But when you come to fellowship with Jesus Christ, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியத்தில் வரும்போது God says, if you surrender your life to me, ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்திலே நீ ஒப்படைக்கும் போது my spirit will work in you. என்னுடைய ஆவியானவர் உனக்குள் கிரியை செய்வார். My spirit will create a healthy self image in you. என் ஆவி உனக்குள் உன்னிடத்திலிருந்து ஒரு நல்ல சுய அடையாளத்தை உருவாக்கும். You cannot create it. உன்னால் அதை உருவாக்க முடியாது. I will create it. நான் உருவாக்குவேன். All you have got to do is to surrender to get a healthy self image. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ உன்னை நீயே எனக்கு அர்ப்பணம் செய்யும் போது உன்னுடைய சுய அடையாளத்தை நான் உருவாக்குவேன். After you surrender your life to God, உங்களுடைய வாழ்க்கையை தேவனிடத்திலே நீங்கள் அர்ப்பணிக்கும் போது use media, no problem. நீங்கள் அதற்கு அப்புறம் ஊடகத்தை பயன்படுத்தினால் உங்களுக்கு பிரச்சனை வராது. But without that, ஆனால் அது இல்லாமல் your problems will multiply. உங்களுடைய பிரச்சனை இன்னும் அதிகரிக்கும். So the best thing is to work on your self image by total surrender. ஆகவே ஒரு சிறப்பான ஒரு வழி என்னவென்றால் உங்களுடைய சுய அடையாளத்தை ஆரோக்கியமான நிலைமையில் உருவாக்குவதற்கு முற்றிலுமாக தேவனிடத்தில் நீங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Shall we pray? நாம் ஜெபிக்கலாமா? Father in heaven, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, we thank you for this time. இந்த நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். We commit our hearts and our minds into your hands. நாங்கள் எங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம். We pray that Lord, you would heal our hearts and give us a very healthy self image. எங்களுடைய இருதயங்களை குணமாக்கி எங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சுய அடையாளத்தை நீர் கொடுக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். May we be happy in who you are. அங்கே கர்த்தாவே நாங்கள் யாராக இருக்கிறோம் என்பதில் அநேகர் சந்தோஷம் அடையட்டும். May we be happy in the way you do things. கர்த்தாவே நீர் எங்கள் மூலமாக செய்யக்கூடிய விஷயத்திலே நாங்கள் சந்தோஷமாய் இருக்க உதவி செய்யும். May we be satisfied by your commands. கர்த்தாவே உம்முடைய கட்டளைகளிலே நாங்கள் திருப்தி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களை மாற்றும். May we happily forgive and not take revenge and forgive one another. நாங்கள் மற்றவர்களை மிக சந்தோஷமாக மன்னிக்கவும் பழிவாங்காமல் இருக்கவும் நாங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். May we understand ourselves as your child. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். Help us, Lord, as we surrender to you today afternoon. கர்த்தாவே இந்த மதிய நேரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் போது எங்களுக்கு உதவி செய்தருளும்.
In the name of Lord and Savior Jesus Christ, we surrender. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். Amen. ஆமென்.